வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா பெங்காலி சினிமால வெளியான கவுட்டோ அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கமான எராட்டிக் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல நிறைய அடல்ட் கண்டென்ட் வரும். 18 வயசுக்கு மேல உள்ளவங்க மட்டும் இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனை கண்டினியூ பண்ணுங்க. இந்த படத்துல ஒரு ரைட்டரை காட்டுவாங்க. அவருக்கு கல்யாணம் ஆகி சந்தோஷமா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனா வேற ஒரு பொண்ணு மேல ஆசை வருது. அந்த பொண்ணு கூட அஃபேர்ல இருக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த ரைட்டர் வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்றது இந்த படத்தோட கதையா இருக்கும். முடிவுல நீங்க எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டும் வச்சிருப்பாங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே மீடியாட்கள் ஒரு நியூஸை கவர் பண்றதை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஒய்ஃப் வேற ஒரு நபர் கூட சேர்ந்து ஹஸ்பண்டை சீட் பண்ணிருப்பாங்க. ஹஸ்பண்ட் எதர்ச்சியா வீட்டுக்கு வந்து இந்த விஷயத்தை பார்த்திருப்பாரு. கோவத்துல ரெண்டு பேரையும் கொலை பண்ணிருக்காரு. இது சார்ந்துதான் மீடியாட்கள் பேட்டி மாதிரிலாம் எடுத்துட்டு இருக்காங்க. அதாவது அக்கம் பக்கத்துல இருக்கவங்க லாயர் கிட்ட எல்லாம் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இத பத்தி இப்ப நியூஸ்ல எல்லாம் வந்துட்டு இருக்குல்ல, இத ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் அஃபேர் ரொம்ப அதிகமாயிருச்சு அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. இந்த 5 பேர்ல 2 பேர் தான் இந்த படத்துல முக்கியமான கேரக்டர்ஸா இருப்பாங்க. இவங்க 2 பேருமே லவ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல பையன் பேரு ரிஷப், பொண்ணு பேரு சோனாலி அப்படின்றது. ரிஷப்போட பர்த்டேவா இருக்கும். இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி திடீர்னு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவருமே பார்த்து சந்தோஷப்படுறாரு. இப்ப இவருக்கு கேக் எல்லாம் வெட்டி பர்த்டேவா கொண்டாடுறாங்க. இவங்க 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்ன பாத்தீங்களா. அடிக்கடி இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி வெளியெல்லாம் போவாங்க. இவங்க வெளியே சேர்ந்து சுத்துறதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. சோனாலி அம்மாக்கு இதை பத்திலாம் தெரியாது இல்ல. என் பொண்ணுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு, ஒரு மாப்பிளைய பார்க்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவ ஏற்கனவே பார்த்துட்ட ஆன்டி அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்றாங்க. அதாவது லைட்டா மட்டும் சொல்றாங்க. இதை கவனிக்கிற சோனாலி இருக்காங்கல்ல, என்ன பண்ணிட்டு இருக்க, அமைதியாரு அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டை கண்ட்ரோல் பண்றாங்க. ஃப்ரெண்டுமே சிரிச்சுட்டுலாம் இருக்காங்க. பாய் ஃப்ரெண்டு பேரு ரிஷப்னு சொன்ன பாத்தீங்களா. ரிஷப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாரு. 2 பேருமே ரூம் மேட்டா தான் இருப்பாங்க. அடிக்கடி காதலி கூட என்ன நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் அந்த ரூம் மேட்டை கேட்டு தெரிஞ்சுப்பாரு. சில சமயம் இவங்க ரூம்லயே ஒன்னாலாம் இருப்பாங்க. அப்ப ஃப்ரெண்டு பக்கத்துல தானே இருக்காரு. அவர் படிக்கிற மாதிரி லைட்டா இவங்க ரொமான்ஸ் பண்றதெல்லாம் எட்டி எட்டி பாப்பாரு. அந்த மாதிரி சில சீனெல்லாம் நமக்கு காட்டுறாங்க. 2 பேருமே ஒரு ட்ரிப்புக்கு பிளான் பண்ணிருப்பாங்க. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க. ஒரு ஹோட்டல்ல கொஞ்ச நாள் ஸ்டே பண்ற மாதிரி தான் பிளான் வச்சிருக்காங்க போல. இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி அந்த ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. அங்க இருக்க ஒரு அங்கிள் இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த அங்கிள் ஃபேமிலியோட தான் வந்திருக்காரு போல. இதுதான் என்னோட பொண்ணு, நீங்க 2 பேர் கப்புள்ஸா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல லவ் பண்ணிட்டு இருக்கோன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஒரு வழியா இவங்களுமே ரூம்க்கு வந்துடுறாங்க. ரூம்க்கு வந்தோடனே இவங்க ரொமான்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சோனாலிக்கு அப்பா கிட்ட இருந்து கால் வருது. பொண்ணுங்க கூட ட்ரிப்பு போறேன்ற மாதிரி போய் சொல்லிட்டு தான் வந்திருப்பாங்க. அதுக்கேத்த மாதிரிலாம் அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்ப பாய் ஃப்ரெண்ட் இந்த இடத்துல வந்து ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. விடுன்ற மாதிரி இவங்க தடுத்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல காலை கட் பண்ணிடுறாங்க. கொஞ்ச நேரம் கூட என்ன விட மாட்டியான்ற மாதிரிலாம் இவர்கிட்ட கேக்குறாங்க. அப்பன்னு பார்த்து பழகுன அங்கிள் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சாப்பிடுறதுக்கு இவங்களை கூட்டு போறதுக்காக தான் வந்திருப்பாரு. இவங்க இருக்க நிலைமையை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. சாரின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. அவர் போனதுக்கு அப்புறம் இவங்க 2 பேருமே சிரிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுமே ஜாலியா டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இருக்கிறது ஒரு பீச் ஹவுஸ் தான். அங்க தனியா ஒரு வீடு இருக்கிறத கவனிக்கிறாங்க. என்ன அங்க தனியா ஒரு வீடு இருக்குன்ற மாதிரிலாம் சோனாலி கேக்குறாங்க. இந்த ரிஷப் இருக்கார்ல, அதெல்லாம் பெருசா காதலியே வாங்க மாட்டாரு. மேற்கொண்டு இவங்க கிட்ட ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இவங்க ரூம்ல இருக்கும் போது சரக்கடிக்கலாம்னு சொல்லிட்டாரு. ஆனா இதை கேட்டு இவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க. எப்ப பாரு சரக்கடிக்கலாம்னு நினைக்கிற, எப்ப பாரு என் கூட ஒன்னா இருக்கலாம்னு நினைக்கிற, இது மட்டும் தான் லவ்வா, வேற எதுவுமே லவ்ல இல்லையான்ற மாதிரி கேக்குறாங்க. இங்க ஜாலியா இருக்கிறதுக்காக தானே வந்தோம், இப்ப எதுக்காக நீ கோவப்பட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. செக்ஸ் மட்டுமே ரிலேஷன்ஷிப் கிடையாது, அதை நீ எப்பதான் புரிஞ்சுக்க புரியும்ன்ற மாதிரி கோவப்படுறாங்க. இப்ப சண்டையில கோச்சுக்கிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. போனா போன்ற மாதிரி இவருமே கோவமா சொல்லிட்டாரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, பக்கத்துல இருக்க பீச்ல உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இவங்க அழுதுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு வேற ஒரு நபர் வராரு. அதனால இவங்க கண்ணீர்லாம் தொடச்சுக்கிறாங்க. ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி அவர் கேட்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அந்த நபரை எங்கேயோ பார்த்த மாதிரியே உங்களுக்கு தோணுது, நீங்க யாரு என்னன்ற மாதிரிலாம் கேட்கிறாங்க. அவர் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாரு. பக்கத்துல தான் என்னோட வீடு இருக்கு, அங்க வேணா ஸ்டே பண்ணோம்னா ஸ்டே பண்ணிக்கோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. இவங்களும் ஃபாலோ பண்ணி பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. ஆனா உள்ள போலாமான்ற மாதிரி ரொம்ப தயங்கிட்டு இருக்காங்க. நீ பயப்படாதம்மா, நான் எதுவுமே பண்ண மாட்டேன், உள்ள வான்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணுமே சிரிச்சுக்கிட்டே உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பாய் ஃப்ரெண்டும் கேர்ள் ஃப்ரெண்டை தேடணுன்ற மாதிரி தேடி வந்துட்டு இருக்காரு. ஒருவேளை அந்த வீட்டுக்குள்ள போயிருப்பாளான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப செக் பண்றதுக்காக உள்ள வரும்போது அங்கதான் உட்காந்து புக் படிச்சுட்டு இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. சரி வா நம்ம ரூமுக்கு போலான்ற மாதிரி கூப்பிடுறாரு. நான் வரலன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்ப அங்க இருக்க நபரை பாக்குற இவருக்கும் எங்கேயோ பார்த்த மாதிரியே தோணுது.
உங்களை எங்கேயோ பார்த்திருக்கன்ற மாதிரி இவர் சொல்றாரு. எனக்கும் அப்படிதான் தோணுச்சுன்ற மாதிரி சோனாலி சொல்றாங்க. உங்க பேர் என்னன்னு கேக்குறாங்க. இவர் நிர்மல்னு சொல்றாரு. இது மூலியமா இவர் யாருன்றதை இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆக்சுவலா 20 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பெரிய ரைட்டர் இருந்திருப்பாரு. அவர் எழுதின எல்லா புக்குமே இட்டு தான். நிறைய பேருக்கு அவரை பிடிக்கும். அந்த ரைட்டர் தான் இவருன்றது தெரிய வருது. அந்த ரைட்டருக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அவர் தான் எல்லாரையும் விட்டு மறைஞ்சு இந்த இடத்துல இருக்காருன்னு உங்களுக்கு தெரிய வருது. எதுக்காக எல்லாரையும் விட்டு இங்க வந்து இருக்கீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நான் ஆரம்பிச்சதை முடிக்கிறதுக்காக தான் இருக்கன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஊண்டு அப்படின்ற மாதிரி ஒரு கதை தான் எழுதிட்டு இருக்காரு. ஊண்டுனா காயம்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் படத்தோட டைட்டில். அந்த பேர்ல ஒரு கதை எழுதிட்டு இருக்கிறத இவர் சொல்றாரு. என்னாச்சு, எதனால எல்லாரையும் விட்டு வந்தீங்க, அதை எங்களுக்கு சொல்லுங்கன்ற மாதிரிலாம் இவங்க 2 பேர் கேக்குறாங்க. சரி சொல்றேன்ற மாதிரி நிர்மலும் இவரோட பிளாஷ்பேக்க சொல்றாரு. இப்ப 20 வருஷத்துக்கு முன்னாடி நிர்மலை நமக்கு காட்டுறாங்க. ஒரு பெரிய பப்ளிகேஷன்ல தான் இவர் ஒர்க் பண்றாரு. இவருக்கு நிறைய ஸ்பேஸ்லாம் தந்திருப்பாங்க. ஏன்னா இவர் புக்கு தானே சக்சஸ்ஃபுல்லா போகுது. அதனால எல்லாருமே இவரை பயங்கரமா மதிப்பாங்க. சீக்கிரமா அடுத்த புக்கை ரெடி பண்ணு அப்படின்ற மாதிரி எட்டும் பேசுறாரு. நிர்மல ப்ரொஃபஷனல் லைஃப்ல நல்லபடியா இருக்கிற மாதிரியே பர்சனல் லைஃப்லயும் நல்லபடியா இருப்பாரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீஜான்ற ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க. ரொம்ப லவ்விங்கான ஒய்ஃபா இருப்பாங்க. 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. நான் அவளை பாக்குற வரைக்கும் எல்லாமே சரியா தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் பிரச்சனை ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவரோட பர்த்டே ஃபங்க்ஷனா இருக்கும். எல்லாரையும் இன்வைட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் இன்வைட் பண்ணிருப்பாங்க. அதாவது இவங்களோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணிருப்பாங்க. இவரோட இடத்துலயே வேலை பார்க்குற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. அவர் பேரு ஆலோக் அப்படின்றது. அவரையும் இன்வைட் பண்ணிருப்பாங்க. அவர் எப்பவுமே தனியா தான் வருவாரு. ஆனா இந்த வாட்டி அவரோட ஒய்ஃபை கூட்டு வந்திருக்காரு. அவங்க பேரு அந்தரா அப்படின்றது. அந்த அந்தராவை பார்த்தோன்னே நிர்மல் இருக்காருல, ஸ்டன் ஆயிடுறாரு. அவங்களையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. இந்த ஆலோக்கு கல்யாணம் ஆகி 6-7 வருஷம் ஆயிடுச்சு போல. பெருசா ஒய்ஃபை வெளியெல்லாம் கூட்டு வந்திருக்க மாட்டாரு. இப்பதானே எல்லாருமே ஒய்ஃபை பாக்குறாங்க. எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட கேக்குறாங்க. அவங்க பெருசா பேசுற டைப் இல்ல போல. நார்மலா எல்லார்கிட்டயும் அறிமுகம் ஆயிடுறாங்க. என்ன இவ யாருகிட்டயும் பேச மாட்டா, என்னப்பா உன்னோட ஒய்ஃப் பேச மாட்டாளா அப்படின்ற மாதிரி ஆலோக்க கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. நிர்மலா அவங்க கிட்ட பேச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. என் புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. உங்க புக்ஸ் படிக்காதவங்க இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி அவங்களும் கேக்குறாங்க. இவர் கொஞ்சம் சந்தோஷப்படுறாரு. இப்ப மத்தவங்க வந்ததுனால இவர் அங்க இருந்து தள்ளி போயிடுறாரு. பார்ட்டிலாம் முடிஞ்சிருது. நைட்டு ஒய்ஃப் ஸ்ரீ இருக்காங்கல்ல, இவர்கிட்ட ரொமான்ஸ் பண்றதுக்காகலாம் வராங்க. இவருமே பக்கத்துல போய் முத்தம்லாம் கொடுக்கலாம்னு நினைக்கிறாரு. அப்படி முத்தம் கொடுக்கறதுக்காக நெருங்கும் போது அந்தராவோட ஞாபகம் இவருக்கு வந்துருது. இவர் கொஞ்சம் டிஸ்டர்ப்ட் ஆயிடுறாரு. அதாவது இன்னைக்கு பார்ட்டியில ஒருத்தங்களை பார்த்தார்ல, அவங்க ஞாபகம் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு. இவருமே நான் கதை எழுதணும், நீ போய் படுன்ற மாதிரி இவங்களை அனுப்பி விட்டுறாரு. இப்ப கதை எழுதுறதுக்காக உட்கார்றாரு. அந்த அந்தராவை பார்த்ததை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காரு. காயம் அப்படின்ற தலைப்புல ஒரு கதையை எழுத ஆரம்பிக்கிறாரு. பிரசன்ட்ல இவங்க 2 பேர்கிட்ட ஒரு கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி சொன்னாரு பாத்தீங்களா. இந்த கதையை இன்னும் முடிக்காம இருக்காரு போல. அதை முடிக்கிறத பத்தி தான் சொல்லியிருப்பாரு. இப்ப மேற்கொண்டு பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ஆபீஸ்ல எல்லாருமே இவரை கொண்டாடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இப்பயும் எல்லாருமே ஜாலியா இவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்ப கரெக்டா ஸ்ரீ கிட்ட இருந்து போன் கால் வருது. இவரும் அட்டென்ட் பண்ணி பேசுறாரு. படம் போறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க போல. வர முடியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல நான் வேலை பிஸில இருக்கேன், என்னால வர முடியாதுன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. நானும் அந்தராவும் தான் போக போறோம். அப்ப ஈவினிங் இந்த இடத்துல வந்து பிக்கப் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இது உன் கூட அந்தராவும் வரப்போறாளா அப்படின்ற மாதிரி இவர் உள்ளுக்குள்ள ஷாக் ஆகுறாரு. திரும்பி வரேன்னு சொன்னா ஒய்ஃபுக்கு டவுட் வரும்ல, அதனால இவருமே காலை வச்சிடுறாரு. இப்ப ஈவினிங் பிக்கப் பண்றதுக்காக வந்துடுறாரு. இன்னமும் அந்தரா கிளம்பாம இருக்காங்க. அந்தரா கிட்ட ஒய்ஃப் பேசிட்டு இருப்பாங்க. இவரும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. அப்போ ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ஆலோக்கும் வரேன்னு சொன்னா நான் அவனை பாக்குறதுக்கு போறேன்ற மாதிரி தள்ளி போயிடுறாங்க. இதனால இவருக்கும் அந்தரா கிட்ட பேசுறதுக்கு கேப் கிடைக்குது. இவருமே அந்தரா கிட்ட பேச்செல்லாம் கொடுக்குறாரு. நம்ம வெளியே வச்சு மீட் பண்ணலாமான்னு கேக்குறாரு. நம்ம எதுக்கு மீட் பண்ணோன்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க. இப்ப அவருமே ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுக்கிறாரு. அதுல அவரோட போன் நம்பர்லாம் எழுதி வச்சிட்டு இருக்காரு. அப்போ ஆலோக்கு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கிளம்பலாமா அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை பார்த்து சொல்றாரு. இப்போ ஒய்ஃபும் கிளம்பலான்ற மாதிரி நடந்து வந்துட்டு இருக்காங்க. என் வாட்சை விட்டுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன், இருங்க எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி திரும்பி அந்த இடத்துக்கு இவங்க போயிட்டு இருக்காங்க. வாட்ச் எல்லாம் இவங்க விட்டுட்டு வந்திருக்க மாட்டாங்க. அவர் என்னதான் எழுதி வச்சாருன்னு எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. போன் நம்பர் எழுதி வச்சிருக்காருன்னு தெரிய வருது. அதை இவங்களுமே எடுத்து பர்ஸ்ல வச்சுக்கிறாங்க. கேட்டுட்டு இருக்க ரிஷப்பும் ஒய்ஃபை சீட் பண்றது தப்பு இல்லையான்னு கேக்குறாரு. தப்பு தான் அப்படின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. நாளைக்கு நான் சொல்றேன், இப்ப கிளம்புங்கன்னு சொல்றாரு. இப்ப 2 பேருமே ரூம்க்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த ரைட்டரை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அவரோட பேச்சு நல்லா இருந்தது இல்ல அப்படின்ற மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்றாங்க. ஆனா இதை கேட்கிற ரிஷப் கோவம் தான் படுறாரு. அவன் என்னமோ லவ் ஸ்டோரி சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அடுத்தவன் பொண்டாடி கூட அஃபேர்ல இருந்திருக்கான், அதை போய் எப்படி சொல்றான் பாரு அப்படின்ற மாதிரி மரியாதை இல்லாம பேசுறாரு. அப்படிலாம் பேசாத அப்படின்ற மாதிரி கேர்ள் ஃப்ரெண்டும் சொல்றாங்க. ஏற்கனவே ஒரு அங்கிள் கூட பேசினாங்க பாத்தீங்களா, அந்த அங்கிள் ஃபேமிலியோட சாப்பிட்டுட்டு இருக்காரு. இவரும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல கேர்ள் ஃப்ரெண்டும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவர் மதியானத்துக்கு மேல வாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவங்க 2 பேருமே அது வரைக்கும் ஜாலியா டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்றாங்க. இப்ப ஏறக்குறைய அந்த டைம் வந்துருது. அவரை போய் பார்க்கலான்ற மாதிரி அவரை பார்க்கறதுக்காக அவர் இடத்துக்கு வந்துடுறாங்க.
உங்களுக்காகவே ஸ்பெஷலா ஏற்பாடு பண்ணிருக்கேன், வந்து சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் பரிமாறிட்டு இருக்காரு. சோனாலி சாப்பிடுறதுக்கு முன்னாடி நேத்தே வாங்கணும்னு நினைச்சேன், இன்னைக்கு அது உங்க ஆட்டோகிராஃபா வாங்கிக்கிறேன், இல்ல போட்டு தாங்கன்ற மாதிரி ஒரு டைரியை தராங்க. இவருமே வாங்குறாரு, இவங்களுக்காக ஆட்டோகிராஃப் எல்லாம் போடுறாரு. மேற்கொண்டு கதையை சொல்லுங்கன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே கேக்குறாங்க. சொல்றன்ற மாதிரி இவரும் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த அந்தராவை பொறுத்த வரைக்கும் கூட்டு குடும்பத்தோட தான் இருக்காங்க. இப்ப யாரும் கவனிக்காத போது இவங்களுமே கால் பண்றாங்க. எதுக்கு உங்க நம்பரை எனக்கு தந்தீங்கன்னு கேக்குறாங்க. உன்னை மீட் பண்ண போல இருக்கு, என்ன மீட் பண்ண வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் எதுக்கு உங்களை மீட் பண்ணோம், என்னாலாம் வர முடியாதுன்ற மாதிரி சட்டுன்னு காலை வச்சிடுறாங்க. இவர் ஏன் இப்படிலாம் பேசுறாருன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வராரு. ஹஸ்பண்ட் எப்பவுமே இல்லாம ஓவரா குடிச்சிருக்காரு. என்னாச்சு, எதுக்காக இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஆலோக் கிட்ட இவங்க கேக்குறாங்க. இப்ப ஆலோக்கும் ஆபீஸ்ல நடந்ததை பத்தி சொல்றாரு. ஆபீஸ்ல எஃபிஷியன்ட்டா வேலை செய்யாதவங்க எல்லாம் தூக்குறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க. அதுல இவரோட பேருமே இருக்கு. என்னையும் சீக்கிரமா வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. இந்த வேலை மூலியமா தான் 4 காசு கிடைச்சது. இந்த வேலையும் போயிடுச்சுன்னா அடுத்து என்ன வேலைக்கு நான் ட்ரை பண்றது, என் லைஃப் நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு, பேசாம தற்கொலை பண்ணிடலாமான்னு தோணுது அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. இப்ப இவங்களுமே அந்த நம்பர் ஒரு பார்வை பாக்குறாங்க. நிர்மலுமே அங்க வேலை தான் பாக்குறாரு. ஆனா நிர்மலுக்கு ஒரு பவர் இருக்கும். நிர்மல் கிட்ட ஹெல்ப் கேட்கலாமான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி நிர்மல் ஆபீஸ்ல இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. எல்லா லேடிஸ் கிட்டயும் ஜாலியா ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அந்தரா இவரை பாக்குறதுக்காக போகாம ஒய்ஃபை பாக்குறதுக்காக போயிருக்காங்க. ஒய்ஃப் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. கவலைப்படாத அப்படின்ற மாதிரி ஸ்ரீ ஆறுதல்லாம் சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல ஹஸ்பண்டுக்கு கால் வருது. அந்தரா வீட்டுக்கு வந்திருக்கான்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. என்னவா இருக்கும்ன்ற மாதிரி இவர் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. நாங்க 2 பேரும் ஆபீஸ்க்கு வரோம்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல ஆபீஸ்க்கு வந்துடுறாங்க. ஒருவேளை நம்ம பேசின விஷயத்த சொல்லிட்டாளா அப்படின்ற மாதிரி இவர் பயந்துட்டு இருக்காரு. ஆனா அவங்க வந்ததே வேற காரணத்துக்குன்னு தெரிய வருது. எங்க ஆலோக்க வேலையை விட்டு தூக்கலான்னு முடிவு பண்ணிருக்காங்களாமே, நீங்க பேசினா ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்குல்ல, பேசுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே ஏத்துக்கிறாரு. ஆலோக்க மட்டும் இல்ல, ஒரு 4-5 பேரை தூக்குற மாதிரி பிளான் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அந்த எட்டு சொல்றாரு. இவர் எட்டோட மனசை மாத்த ஆரம்பிக்கிறாரு. ஆலோக்க தூக்காதீங்க, ஆலோக்க சில விஷயங்களை நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பான்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆலோக்கோட வேலையை தக்க வைக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இவர் இவ்வளவு கேட்கறதுனால பாஸுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இது மூலியமா அந்தரா கிட்ட நம்ம அப்ரோச் பண்ணலான்ற மாதிரி இவரும் உள்ளுக்குள்ள சந்தோஷப்படுறாரு. இப்ப ஆலோக்க வேலையை விட்டு தூக்குற பிளான ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இது மூலியமா அந்தராவை ஒரு இடத்துக்கு வர சொல்றாரு. அந்தராக்கு அந்த இடத்துக்கு வரதுக்கு பதட்டமா இருக்கு. யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக முகத்தெல்லாம் மறைச்சுக்கிறாங்க. இப்ப அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலா ஒரு ஹோட்டல் ரூமுக்கு தான் வர சொல்லியிருப்பாரு. அந்த ரூம்ல வச்சு இவங்க 2 பேருமே இன்டிமேட்டா இருக்காங்க. அந்தராக்கு பெருசா விருப்பமே கிடையாது. ஆனா இவர் தான் அவங்க கூட ஒன்னா இருக்காரு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டே தான் இவங்க கூட ஒன்னா இருக்காரு. இப்ப எல்லாம் முடிஞ்சு இவங்க 2 பேர் படுத்துட்டு இருக்காங்க. உங்க ஒய்ஃபை நீங்க சீட் பண்ணிருக்கீங்க, என்னோட ஹஸ்பண்டை நான் சீட் பண்ணிருக்கேன், இதெல்லாம் தப்பு இல்லையான்ற மாதிரி அந்தரா கேக்குறாங்க. என் ஒய்ஃபை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவளை சீட் பண்றதை பத்தி நான் யோசிச்சது கூட கிடையாது. ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாமே மாறிடுச்சு, உன்னை நான் ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்காரு. ஆனா அந்தராவால இந்த விஷயத்தை ஏத்துக்க முடியல. இதோட இந்த விஷயத்தை ஸ்டாப் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி பாத்ரூம்ல குளிச்சுட்டு இருக்கும் போது அழுவுறாங்க. சிலர் மேல காதல் வரும், சிலர் மேல காமம் வரும், எனக்கு அவன் மேல ரெண்டுமே வந்தது அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. மேற்கொண்டு இவங்க கதை கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் போதும்ன்ற மாதிரி இந்த ரைட்டர் சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் இவங்க ரூமுக்கு போறது கஷ்டம் இல்ல, அதனால இன்னைக்கு இங்கேயே படுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. அவர் சொன்ன கதையை பத்தியே கேர்ள் ஃப்ரெண்ட் யோசிக்கிறாங்க. நீ அவ்வளவு யோசிக்கிற அளவுக்குலாம் கதையில ஒண்ணுமே இல்லன்ற மாதிரி பாய் ஃப்ரெண்டு கிண்டல் பண்றாரு. இப்ப இந்த பொண்ணோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. என்னடி 2 பேருமே ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கிண்டலா கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லன்ற மாதிரி இவங்களுமே பேசுறாங்க. இப்ப அவரோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. அவரும் அதே மாதிரி தான் கேள்வி எல்லாம் கேக்குறாரு. இவங்களே ஞாபகப்படுத்திடுவாங்க போலன்ற மாதிரி இவங்க 2 பேர் ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் ரொமான்ஸ் பண்றதை எதர்ச்சியா நடந்து வந்துட்டு இருக்கும் போது அந்த ரைட்டர் பாக்குறாரு. குறுகுறுன்னு பாக்குறாரு. இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. காலையில ரிஷப் கண்முழிக்கும் போது கேர்ள் ஃப்ரெண்டு வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. வெளியே யார பார்த்துட்டு இருக்கன்னு கேக்குறாரு. அந்த ரைட்டர் வீட்டுல இல்ல, அதனால தான் வெளியே பார்த்துட்டு இருக்கன்னு இவங்க சொல்றாங்க. பார்த்தா ரைட்டர் இருக்கார்ல, பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு தான் வந்திருக்காரு. மேற்கொண்டு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கேன், சொல்லுங்கன்ற மாதிரி சோனாலி கேக்குறாங்க. இவருமே நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்தரா இருக்காங்கல்ல, இவரோட புக்கை தான் படிச்சிட்டு இருக்காங்க. அந்த புக்ல ஒரு போட்டோ இருக்கும்ல, அந்த போட்டோவையே இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து போன் கால் வருது. யாரா இருக்கும்ன்ற மாதிரி இவங்க அட்டென்ட் பண்றாங்க. பார்த்தா இவர் தான் பேசுறாரு. இவருமே ஒரு இடத்துக்கு வர சொல்லி சொல்றாரு. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, என் வீட்டுல எல்லாருமே இருக்காங்க, நீங்க கூப்பிடும் போதெல்லாம் என்னால வர முடியாது, நமக்குள்ள நடந்தது முடிஞ்சு போயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டு இவருமே பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. நேரடியா வீட்டுக்கு போனோம்னு நினைக்கிறாரு. அவங்க கூட்டு குடும்பத்தோட இருக்காங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அது எல்லாம் நெய்பர்ஸா இருப்பாங்க, கூட்டு குடும்பம் எல்லாம் கிடையாது, தனியா தான் இவங்க இருக்காங்க. இவருமே வீட்டு கதவை தட்டுறாரு. இவர் வந்திருக்கிறத பார்த்து இவங்க ஷாக் ஆயிடுறாங்க.
அந்த சமயம் பையன் நல்லா தூங்கிட்டு இருப்பான். இவர் எதுக்காக வந்திருக்காருன்னு இவங்களுக்கு புரியுதுல, ப்ளீஸ் போங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இவர் போக மாட்டாரு. இவங்களுக்காக கவிதைலாம் சொல்லிட்டாரு. ஒன்ன வச்சுதான் என்னோட கதையை எழுதிட்டு இருக்கேன், கதை பேரு காயம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. இவர் பேசுறது மூலியமா இவருக்கு காமம் மட்டும் இல்ல காதலும் இருக்குன்றதை இவங்க ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப இவங்களே ஒரு ஸ்டேஜ்ல இவரை கட்டி பிடிக்கிறாங்க. அப்பன்னு பத்தி யாரோ கதவை தட்டுறாங்க. இவரை செம்மையா பயப்படுறாரு. நான் ஒளிஞ்சுக்குவான்னு கேக்குறாரு. இல்ல இல்ல நீங்க சோஃபால உட்காருங்க, நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே கதவை திறக்கிறாங்க. ஹஸ்பண்ட் தான் வந்திருப்பாருன்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா ஹஸ்பண்ட் கூட வேலை பார்க்கறவங்க தான் வந்திருக்காங்க. அவங்க ஹீரோ கூடயே வேலை பார்க்கறவங்க தானே. ஹீரோவும் இதை பார்த்து லைட்டா ஷாக் ஆகுறாரு. இப்ப இங்க இருந்து கிளம்பும் போது ஹீரோ இருக்காருல, அந்த கொலிக்கா கார்ல கூட்டு போறாரு. நீ எதுக்காக ஆலோக்கோட வீட்டுக்கு போனன்ற மாதிரிலாம் அவங்க சந்தேகமா கேக்குறாங்க. ஆலோக்க பாக்குறதுக்காக தான் வீட்டுக்கு போனேன், அவன் இல்ல போல அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இது நம்புற மாதிரி இல்லையேன்ற மாதிரி இந்த லேடியும் ஒரு லுக்க விடுறாங்க. இப்ப இவர் இருக்கார்ல, எல்லாருமே சேர்ந்து டூர் மாதிரி போலான்ற மாதிரி ஒரு பிளானை ஏற்பாடு பண்ணிருப்பாரு. இவர் சொன்னதுனால ஒய்ஃப் எல்லாரையும் கால் பண்ணி வர சொல்லியிருப்பாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க. அதாவது இவரோட கொலீக்ஸ் ஃபேமிலின்னு எல்லாருமே சேர்ந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது இவர் அந்த்ராவையே கண்ணாடி வழியா பார்த்துட்டு இருக்காரு. அந்த்ராவும் லைட்டா பயந்த மாதிரிலாம் இருக்காங்க. இவர் கண்ணாடியை அடிக்கடி பாக்குறாருல, அந்த்ராவை தான் பாக்குறாரா அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் ஸ்ரீக்கு லைட்டா டவுட் வந்துருது. இப்ப எல்லாருமே கலந்துலாம் பேசிட்டு இருக்காங்க. இவர் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆலோக்கு பக்கத்திலேயே இருக்காரு. காரணம் அந்த்ராவை பார்க்கணுன்றதுக்காக தான் இப்படி பக்கத்திலேயே இருக்காரு. டவுட் வந்துட போது போங்கன்ற மாதிரி அவங்க சிக்னல்லயே இவருக்கு புரிய வைக்கிறாங்க. எல்லாருமே அவங்க பார்ட்னர்ஸ் கூட தானே வந்திருக்காங்க. இப்ப தனித்தனியா சுத்தி பார்க்கலான்ற மாதிரி எல்லாருமே தனித்தனியா போயிடுறாங்க. இப்ப இவர் இருக்கார்ல, ஒய்ஃப் கூட ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இங்க நிறைய அருவிலாம் இருக்கும். அந்த அருவியெல்லாம் இவங்க சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஹோட்டலுக்கு வெளியே கேம்ப் ஃபயர் மாதிரி இவங்க எல்லாருமே சுத்தி உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப ஜெனரலா இவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கேம் விளையாடலாம்னு ஒரு ஃப்ரெண்ட் சொல்றாங்க. சரி விளையாடலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே விளையாட ஆரம்பிக்கிறாங்க. மூவின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே அவங்களுக்கு சட்டுன்னு மைண்ட்ல வர ஒவ்வொரு படத்தோட பேரை சொல்லணும். புக்குன்னு சொன்னாங்கன்னா மைண்ட்ல வர புக்கோட பேரை சொல்லணும். அந்த மாதிரி தான் இந்த கேமை விளையாடிட்டு இருக்காங்க. அப்படி கேம் விளையாடும் போது நாங்க ரெண்டு பேர் நெருக்கமா இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ரைட்டர்னு வரும்போது அந்த்ரா இருக்காங்கல்ல, ஒய்ஃப் சொல்றதுக்கு முன்னாடியே நிர்மல்னு ஹீரோவோட பேரை சொல்லிடுறாங்க. அதே மாதிரி வேற ஒரு கேள்விக்கு இவர் இருக்கார்ல, அந்த்ராவோட பேரை சொல்றாரு. ஏற்கனவே ஒரு லேடி இவங்க ரெண்டு பேரையும் வீட்டுல வச்சு பார்த்திருப்பாங்க. அந்த லேடிக்கு டவுட் பயங்கரமா அதிகமாகுது. ஒய்ஃபுமே இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்கல்ல, ஒருவேளை இருக்குமான்ற மாதிரி டவுட் வந்துருது. இப்ப படுத்துக்கிட்டே அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த்ராவோட ஹஸ்பண்ட் இருக்காருல, இப்ப போதையில படுத்துட்டு இருக்காரு. அந்த சமயம் நிர்மல் கதவை திறந்து இந்த இடத்துக்கு வராரு. நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு கேட்கறதுக்காக வராங்க. இவர் கட்டி பிடிச்சு ரொமான்ஸ் எல்லாம் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. ப்ளீஸ் இங்க இருந்து கிளம்புங்க, தெரிஞ்சிட போது நான் நாளைக்கு ஏதாவது சாக்கு சொல்லி இங்கேயே இருக்கேன், நீங்களும் சாக்கு சொல்லி இங்கேயே இருங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவருமே ஏத்துக்கிறாரு. இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு. அந்த்ராவும் ஹஸ்பண்ட் கிட்ட மாட்டிக்கிட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல பயந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே காலையில போட்டிங் போற மாதிரி பிளான் வச்சிருப்பாங்க. இங்க வரும்போதே அந்த பிளான்லாம் இருந்திருக்கும். இப்ப காலையில எல்லாருமே கிளம்பிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ இருக்கார்ல, எனக்கு ரைட்டிங் ப்ராசஸ் இருக்கு, நான் வரலன்ற மாதிரி சொல்லிடுறாரு. ரிலாக்ஸ் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம், இங்க வந்தோம் ரைட்டிங்கா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் கிண்டல் பண்றாங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் ஆலோக்கும் அந்த்ராக்கும் தான் வெயிட் பண்றாங்க. பார்த்தா ஆலோக்கு மட்டும் தான் இந்த இடத்துக்கு வராரு. என் ஒய்ஃபுக்கு உடம்பு முடியலையா, அவ வரலன்னு சொல்லிட்டான்ற மாதிரி சொல்றாரு. அப்ப நீயும் இருக்க போறியான்ற மாதிரி கேக்குறாங்க. சேச்சா நான் உங்க கூட வர போறேன்ற மாதிரி ஆலோக் சொல்றாரு. அந்த்ரா சொன்ன மாதிரியே பண்ணிட்டான்ற மாதிரி நிர்மல் உள்ளுக்குள்ள சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. ஆனா ஒய்ஃபுக்கு லைட்டா டவுட் அதிகமாகுது. இப்ப ஆலோக்கும் கிளம்பலான்ற மாதிரி இவங்க கூட நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஏற்கனவே ஒரு கொலிக்கு டவுட் இருக்குல்ல, ஹீரோ தான் ஏதோ பிளான் பண்றாரு போலன்ற மாதிரி அந்த கொலிக்கும் யோசிச்சுக்கிட்டே தான் இங்க இருந்து கிளம்புறாங்க. அந்த்ரா புக்கு படிச்சிட்டு இருக்காங்க. இவருமே பக்கத்துல வந்து உட்கார்றாரு. இவர் பக்கத்துல இருந்து பேசும்போது ஸ்மோக் பண்ணிக்கிட்டே தான் பேசுறாரு. என்னோட அப்பா ஸ்மோக்கிங் ஹேபிட்னால தான் சீக்கிரமா இறந்து போயிட்டாரு, இந்த ஸ்மோக்கிங் மட்டும் வேணான்ற மாதிரி இவங்களுமே நிறுத்துறாங்க. அப்போ ஓகே நிறுத்திடுறேன் அப்படின்ற மாதிரி இவருமே நிறுத்துறாரு. போக போக இவங்களை கிஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த போட்டிங்காக ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. போட்டு கொஞ்ச நேரத்துல வந்துரும்ன்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப போட் வந்ததுக்கு அப்புறம் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, நான் வரல, எனக்கு தண்ணினா கொஞ்சம் பயம்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா கொலீக் ஃப்ரெண்டுக்கு இவங்களுக்கு தண்ணினா பயம் இல்ல, இவங்க ஸ்விம்மிங்ல சாம்பியன் அப்படின்றது தெரியும். நீ ஸ்விம்மிங்ல சாம்பியன் ஆச்சே அப்படின்ற மாதிரிலாம் லைட்டா கேக்குறாங்க. ஸ்ரீ எந்த பதிலும் சொல்லாம இவங்களை மட்டும் அனுப்பி வைக்கிறாங்க. ஸ்ரீ செக் தான் பண்ண போறாங்கன்றது இந்த கொலிக்கு புரிஞ்சிருது. இங்க நிறைய அருவிலாம் இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு அருவிக்கு தான் கூட்டு வந்திருக்காரு. அங்க இவங்களை கிஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. வீட்டுக்கு போலாமா வேணாமான்ற மாதிரி ஸ்ரீயும் யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி போலான்னு முடிவு எடுத்து அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருமே ரூம்ல இல்லைன்னு தெரிய வருது. எங்க இருப்பாங்கன்ற மாதிரி தேடி வந்துட்டு இருக்காங்க. காட்டு பகுதியில ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காங்க.
அப்பதான் ஒரு அருவியில ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. இத பாக்குற இவங்க இந்த இடத்துல துண்டு துண்டா உடைஞ்சு போயிடுறாங்க. ஒரு 6 மணி நேரம் கழிச்சு எல்லாருமே வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வந்துடுறாங்க. எங்க ஸ்ரீன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. ஸ்ரீ தான் எப்பயோ கிளம்பிட்டாலேன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. எது எப்பயோ கிளம்பிட்டாளா, எப்ப கிளம்புனா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அவங்க டைமிங்க சொல்றாங்க. அப்ப நானும் அந்தராவும் ஒன்னா இருந்ததை ஸ்ரீ பாத்துருப்பாளா அப்படின்ற மாதிரி இவரும் முடிச்சிட்டு இருக்காரு. ஏறவரைய அந்தராவும் அதை பத்தி தான் யோசிச்சு பயந்துட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்கல்ல, எங்க போனான்ற மாதிரிலாம் ஸ்ரீயை தேடிட்டு இருக்காங்க. இவருமே ஒய்ஃபை தேடணுன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஏற்கனவே ஒரு கொலிக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுல, அந்த கொலிக்கும் இந்த அந்தராவை பார்த்து பேசணுன்ற மாதிரி ரூம்க்கு வந்துட்டு இருக்காங்க. அந்தரா என்ன ஆக போகுதுன்னு பயந்துட்டு இருக்காங்கல்ல, அப்ப இந்த ஃப்ரெண்ட் வந்து அந்தரா கிட்ட சத்தம் போடுறாங்க. என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலன்னு நினைச்சிட்டு இருக்கியா, எல்லாமே எனக்கு தெரியுது, நீ ஸ்ரீயை பத்தி கூட யோசிக்க வேணாம், உன் ஹஸ்பண்டை பத்தி யோசிக்க மாட்டியா, உனக்கு ஒரு குழந்தை வேற இருக்குன்ற மாதிரி பயங்கரமா திட்டுறாங்க. அப்ப இவங்க இருக்காங்கல்ல, நான் வேணாம் தான் சொன்னேன், அவர் தான் கேட்கல, அவருக்கும் நீங்க கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து இந்த லேடியோட ஹஸ்பண்ட் வந்துடுறாரு. என்ன பிரச்சனைன்னு கேட்கறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி இவங்க சமாளிச்சிடுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு தெரியாம பாத்துக்கலான்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. இவர் ஸ்ரீயை தேடி வந்துட்டு இருக்காருல, ஸ்ரீ நனைஞ்ச மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க சோகமா உட்காந்துட்டு இருக்கிறத வச்சு இவர் புரிஞ்சுக்கிறாரு. பக்கத்துல வந்து சாரி கேட்கிறாரு. எதுக்காக இந்த மாதிரி பண்ண, நான் உன்னை எவ்வளவு நம்புனன்ற மாதிரி இவங்களுமே கோவப்பட்டு அடிக்கிறாங்க. சாரி என்ன மன்னிச்சிரு, சாரி என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி பயங்கரமா அவங்க கிட்ட கெஞ்சிட்டுலாம் இருக்காரு. இவரோட கொலிக்கு எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஆளோக்கு இந்த விஷயம் தெரியாம பார்த்திருப்பாங்க. இதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி மீட் பண்ணாதீங்க, ஒழுங்கா இருங்கன்ற மாதிரி எல்லாருமே சேர்ந்து அட்வைஸ் பண்ணிருப்பாங்க. இவருமே இதுக்கப்புறம் அவங்களை மீட் பண்ண கூடாதுன்ற மாதிரி முடிவு எடுத்திருப்பாரு. ஆனா ஒய்ஃப் எப்ப பாரு இவர்கிட்ட கோவப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிடலான்ற மாதிரிலாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணு இருப்பா, அந்த பொண்ணுமே இதெல்லாம் பாக்குறா. இவருமே காலில் விழுந்து அழுவுறாரு. சத்தியமா இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், டைவர்ஸ் மட்டும் வேணான்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதுக்கப்புறம் இவங்க டைவர்ஸ் பண்ணாம ஒன்னாதான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்குள்ள நெருக்கம் சுத்தமா குறைஞ்சிருது. இவருமே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அந்தராவையும் பார்க்க முடியல, அதை நினைச்சா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட ரைட்டிங் நாளுக்கு நாள் போர் ஆகிக்கிட்டே இருக்கு. என்னப்பா நீ கதையை ரெடி பண்ண மாட்டே அப்படின்ற மாதிரி பாஸே கேக்குறாரு. இதுக்கப்புறம் இந்த ஆபீஸ் என்விரான்மெண்ட்ல என்னால கதை எழுத முடியாதுன்னு சொல்றாரு. சரிப்பா இங்க எழுத வேணாம், உனக்காக ஒரு அபார்ட்மெண்ட்டை பார்த்து தரேன், அங்க இருந்து எழுதுன்ற மாதிரி இவர் சொல்றாரு. சரி பாஸ் அப்படின்ற மாதிரி இவரும் ஏத்திருப்பாரு. இப்ப பிரசன்ட்ல கதை சொல்லிட்டு இருக்க இவர் இருக்கார்ல, என் அந்தராவை நீங்க பார்த்தது இல்லல, இருங்க காட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு லைட்டை போடுறாரு. இப்பதான் அங்க இருக்க அந்தரா போட்டோவை ரெண்டு பேருமே பாக்குறாங்க. பாக்குற ரிஷப் இருக்கார்ல, இவங்க பேர் அந்தரா கிடையாது, இவங்க பேரு தமயந்தி, இவங்களை நான் பார்த்திருக்கேன்ற மாதிரி சொல்றாரு. இவரை பொறுத்த வரைக்கும் அந்தராவை தான் ரொம்ப வருஷமா தேடிட்டு இருக்காரு. எங்க வச்சு பார்த்தேன்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. நான் ரைட்டிங்காக தான் அவளோட பேரை அந்தரான்னு யூஸ் பண்றேன், அவ உண்மையான பேரு தமயந்தி தான் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ரைட்டருமே சொல்றாரு. எங்க பார்த்தன்ற மாதிரி இந்த பையன் கிட்ட கேக்குறாருல, நான் சர்வீஸ் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு போவேன், அங்கதான் உங்களை பாப்பன்ற மாதிரி சொல்றான். சரி அந்த இடத்துக்கு என்ன கூட்டு போ அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேக்குறாரு. இப்ப காலையில கிளம்புற மாதிரி பிளான் வச்சிருப்பாங்க. அந்த அங்கிள் கிட்ட சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே அந்த ரைட்டர் கூட சேர்ந்த மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு தான் ரிஷப் கூட்டு வந்திருக்காரு. என்ன இங்க கூட்டு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி ரைட்டருமே யோசிக்கிறாரு. இப்ப இங்க இருக்க ஒரு பேஷண்ட் செல்லுக்கு தான் கூட்டு வந்திருக்காரு. அந்த இடத்துல தான் அவங்க பேஷண்ட் மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரிய வருது. என்ன தெரியுதா, நான் தான் உன்னோட நிர்மல் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கிட்ட பேசுறாரு. ஆனா உங்களுக்கு சுத்தமா இவர் யாருன்னே தெரியல, இவர்கிட்ட பேசவே மாட்டாங்க. இவருமே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. இந்த ரிஷப் என்ஜிஓ சர்வீஸ் எல்லாம் பண்ணுவாரு. அப்படி வரும்போது தான் இந்த லேடியை பார்த்திருக்காரு போல. இப்ப இவங்களுமே இந்த ஏரியால ஒரு ஹோட்டல் ரூமை எடுத்துடுறாங்க. இவரோட கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காங்கல்ல, அங்க இருக்க ரைட்டரோட திங்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க. இந்த இடத்துல இப்போதைக்கு ரிஷபும் இந்த ரைட்டரும் மட்டும்தான் இருக்காங்க. மேற்கொண்டு நடந்த விஷயத்த சொல்லுங்கன்னு ரிஷப் கேட்கிறாரு. இந்த ரைட்டரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஆபீஸ்க்கு போன் கால் வருது. நிர்மலை கேட்டுதான் கால் வந்திருக்கு போல, அசிஸ்டன்ட்டும் உங்களுக்கு தான் கால் வந்திருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே எடுத்து பேசுறதுக்காக வராரு. பார்த்தா எதிர அந்தரா தான் பேசுறாங்க. உங்களை பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்றாங்க. இவர் வேணாம் பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்ப உங்களால பார்க்காம இருக்க முடியல, இப்ப என்னால பார்க்காம இருக்க முடியலன்ற மாதிரி பேசுறாங்க. இவர் சட்டுன்னு காலை கட் பண்ணிடுறாரு. ஸ்மோக் பண்ணலான்ற மாதிரி ஜன்னல் கிட்ட வராரு. பார்த்தா அவங்க இவரோட ஆபீஸ்க்கு எதிர இருந்து தான் கால் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. இப்ப சோகமா இவரை பார்த்துக்கிட்டே இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவங்க வீட்டுல இருக்கும் போது ஹஸ்பண்ட் இருக்காருல, சந்தோஷமா இந்த இடத்துக்கு வராரு. நான் மீன்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், இன்னைக்கு மீனை சமைச்சிரு, என் ஃப்ரெண்ட்ஸ் வரப்போறாங்க, அதுக்குள்ள சமையல் வேலையை பண்ணுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா ஒய்ஃப் பயங்கரமா ஹஸ்பண்ட் கிட்ட கோவப்படுறாங்க. எப்ப பாரு அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்களா, நானும் மனுஷி தானே, எனக்குமே ரெஸ்ட் எல்லாம் வேணும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வர தேவையில்லை அப்படின்ற மாதிரி இவங்க சத்தம் போடுறாங்க.
அதாவது ஹீரோ பேசல அந்த கோவத்தை ஹஸ்பண்ட் கிட்டே இவங்க வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. ஹீரோ புதுசா எந்த ஒரு கதையும் எழுதாம இருந்தாருன்னு சொன்ன பாத்தீங்களா, இப்போ ஒரு கதையை ஆல்மோஸ்ட் எழுதி முடிச்சிடுறாரு போல. சீக்கிரமா உங்ககிட்ட தந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் பாஸ் கிட்ட சொல்லிட்டாரு. அதே சமயம் இந்த இடத்துல உனக்கு கால் வந்தது அப்படின்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. அவர் தான் கால் பண்ணிருப்பாரான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப வேகமா அவருக்கு கால் பண்றாங்க. இவருமே எடுத்து பேசுறாரு. மீட் பண்ணணும்னு சொன்னல, நம்ம மீட் பண்ணலான்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. அவங்க சோகமா போனதை பார்த்தாருல, அதனால தான் மீட் பண்ணலான்னு முடிவெடுக்கிறாரு. அந்த மாதிரி இவங்களுமே மீட் பண்றதுக்காக ரூம்க்கு வந்துடுறாங்க. இவருக்காக தனியா ஒரு ரூமை தந்திருக்காங்கல்ல, அந்த ரூமுக்கு தான் இவங்க வந்துடுறாங்க. ஹீரோ சீக்கிரமா புக்கை தரேன்னு சொன்னார்ல, இப்போ உடனே புக்கு தேவைப்படுது போல. பாஸுமே அந்த இடத்துல போய் யாராவது புக்கை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு. அந்த வீட்டோட இன்னொரு சாவி பாஸ் கிட்ட இருக்கும். அந்த சாவியை தந்து தான் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு. நான் போய் எடுத்துட்டு வரேன்ற மாதிரி ஆளுக்கும் சாவி எடுத்துட்டு கிளம்புறாரு. இப்ப இங்க நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே பழைய விஷயத்தெல்லாம் பேசிக்கிறாங்க. 2 வருஷத்துக்கு மேல இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணாம தான் இருப்பாங்க. அந்த கஷ்டத்தை இவர் வெளிப்பத்தலான்னு பேசுறதுக்காக வராரு. இல்ல நீங்க சொல்ல தேவையில்ல, எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப ஷவர் ஆன் ஆகுறத நமக்கு காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி ஆலோக்க காட்டுறாங்க. இவர் டாக்ஸில அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. இவர் முதல்ல கதவை தட்டி வெயிட் பண்றாரு. ஆனா உள்ள இருந்து ரெஸ்பான்ஸே வரல. ஒருவேளை உள்ள யாருமே இல்ல போல, நம்ம சாவியை யூஸ் பண்ணி எடுத்துட்டு போயிடலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப சாவியை வச்சு ஓபன் பண்ணி உள்ள வந்துடுறாரு. அங்கதான் புக் இருக்கு, எடுத்துட்டு போலாம் அப்படின்ற மாதிரி இவரும் எடுத்துட்டு கிளம்பிட்டு இருக்காரு. அப்ப பாத்ரூம்ல இருந்து மொனங்குற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்ன மொனங்குற மாதிரி சவுண்ட் கேக்குது, செக் பண்ணலான்ற மாதிரி இவர் பாத்ரூம் கிட்ட வராரு. பார்த்தா அவங்க ரெண்டு பேர் தான் ஒன்னா இருந்திருப்பாங்க. இத பாக்குற ஆலோக்கு தூக்கி வாரி போட்டுது. இந்த இடத்துல வாந்தி எடுத்துறாரு. இவங்க ரெண்டு பேருமே ஆலோக்கு எப்படி இந்த இடத்துக்கு வந்தான்ற மாதிரிலாம் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப ஆலோக்கு இதை பார்த்தோன்னா வேகமா இங்க இருந்து ஓடுறாரு. இவங்களுமே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஆலோக்க பாக்குறதுக்காக பின்னாடியே வராங்க. ஆலோக்கு அவரோட வீட்டுக்கு தான் வந்திருக்காரு போல. இவங்களுமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆலோக்க பாக்குறதுக்காக வேகமா வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்து பார்த்தவங்க ஷாக் ஆயிடுறாங்க. ஆலோக் இருக்கார்ல, அவரோட கழுத்தை அவரே அறுத்து இறந்து போயிருக்காரு. இத பாக்குற அந்தரா ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. என்னால் தான், எல்லாம் என்னால் தான் அப்படின்ற மாதிரி தலையிலேயே அடிச்சிட்டு இருக்காங்க. அந்தரா நிறுத்து நிறுத்துன்ற மாதிரி இவர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேரை சேர்த்து வச்சு பாக்குறாங்க. கொலீக்ஸ் எல்லாருமே அவ்வளவு அட்வைஸ் பண்ணிருப்பாங்க. அதை மீறியே இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிருக்காங்கல்ல, இதனால கொலீக்ஸ் எல்லாருமே இவங்க ரெண்டு பேரை போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. உங்களால் தான் ஆலோக்கோட உயிர் போயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த டைம்ல தான் அந்தரா மனநலம் பாதிக்கப்பட்டுருவாங்க. அந்தராவை எங்க கூட்டு போறோம்னு சொல்லாம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் விட்டுருப்பாங்க. இவருக்கு எங்கன்றது தெரியாம தேடிட்டு இருந்திருப்பாரு. அதே மாதிரி ஃபேமிலியை விட்டு ஒதுங்கி வந்திருப்பாரு. அந்தராக்கு ஒரு பையன் இருந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த பையனை ஸ்ரீ தான் எடுத்து வளர்க்கலாம் ஆரம்பிச்சிருப்பாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ரிஷப் இருக்கார்ல, உங்களால் தான் என்னோட வாழ்க்கையை நாசமாச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா இவர் தான் அந்தராவோட பையனாவே இருப்பாரு. இவர் ஹாஸ்பிட்டல்ல சர்வீஸ் பண்றதுக்கு காரணமே அம்மா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதுனால தான். நீ தான் அந்தராவோட பையன்றது முன்கூட்டியே எனக்கு தெரியும், தெரிஞ்சுதான் இந்த உண்மையெல்லாம் சொன்னன்ற மாதிரி இந்த ரைட்டர் சொல்றாரு. ஆக்சுவலா சோனாலி வந்து ஒரு டைரியை தந்து கையெழுத்த கேட்டாங்க பாத்தீங்களா, அந்த டைரி அந்தரா கிட்ட தான் இருந்திருக்கும். இது இவருக்கு நல்லா தெரியும். நீ தான் அந்த டைரியை தந்திருக்க வாய்ப்பு இருக்கு, நீ அந்தராவோட பையனா தான் இருப்பன்றதை நான் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றாரு. உன் கோவம் நியாயமானது தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த பையன் இருக்கான்ல, இப்ப ஓடி வந்து இவரை பிடிச்சி ஜன்னலை விட்டு தள்ளி விடுறான். இவர் மேல இருந்து கீழே விழுந்துட்டு இருக்காரு. இப்ப அந்தராவும் இவர் சம்பந்தப்பட்ட திங்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. பார்த்தா இவங்களுக்காக ஒரு லெட்டர் வச்சிருக்காருன்னு தெரிய வருது. என்ன லெட்டர் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. இன்னும் இந்த கதையை நான் முடிக்கலமா, எண்டிங் மட்டும் தான் முடிக்காம இருக்கேன். அப்படி முடிக்கிறதுக்கு நான் உயிரோட இருப்பனானோ எனக்கு தெரியல. அந்த எண்டிங்கை நீ தான் கம்ப்ளீட் பண்ணோன்ற மாதிரி தான் எழுதி வச்சிருக்காரு. இப்ப நியூஸ்ல வந்து அவர் இறந்து போயிட்டாருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எது இறந்து போயிட்டு இருக்காரா அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஷாக்கிங்கா அதை பாக்குறாங்க. இந்த மாதிரி தான் நடக்கும்னு கெஸ் பண்ணி தான் அவர் எழுதி வச்சிருக்காருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அந்த பையனுக்கு என்ன தண்டனை கிடைச்சது அப்படின்றதெல்லாம் நமக்கு தெளிவா காட்ட மாட்டாங்க. இதோடய முடிச்சிருவாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.